Good morning students, welcome to Maths class. I am your Maths teacher T. Hemalata. I hope you are all safe at your home. Now we are going to see about our lesson chapter number 1, numbers. In our earlier classes we have learned different type of numbers. When we want to count, we start with numbers 1, 2, 3, 4, 5, isn't it? லாஸ்ட் இயர் கிளாஸ் லோயர் செக்ஷனில் நிறைய நம்பர்ஸை பற்றி பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம நம்பர்ஸ்னாலே கவுண்டிங் பண்ணுறது தான் நமக்கு மெமரியில் வரும். கவுண்டிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்? 1, 2, 3, 4, 5 சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? இந்த நம்பர்ஸை என்ன சொல்லுவோம்னா கவுண்டிங் நம்பர்ஸ் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ். தட் மீன்ஸ் 1, 2, 3 இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி சொல்லிகிட்டே போகிறோம் இல்லையா? இந்த நம்பர்ஸ் பேர் நேச்சுரல் numbers, that is denoted by capital N or counting numbers. 1, 2, 3 ஸ்டார்ட் பண்ணி சொல்கிறோம் இல்லையா? இந்த நம்பர்ஸ்க்கு பேர் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் கவுண்டிங் நம்பர்ஸ். சரி, இதை வந்து நம்ம ஒரு நம்பர் லைனில் மார்க் பண்ணலாம். எப்படி மார்க் பண்ணலாம்? The natural number can be visualized as a ray marked with these numbers. அதாவது ஒரு ரே மூலிமா ஒரு நம்பர் லைனில் நாம் இந்த நேச்சுரல் நம்பர்ஸை மார்க் பண்ணலாம். இப்போ ரேனா என்ன? ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும். தட் இஸ் நோ எண்ட் பாயிண்ட். A ray has a starting point but it has no end point. அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 1, அடுத்தது 2, நெக்ஸ்ட் ஒன் 3, 4, 5, 6 இந்த மாதிரி நம்ம கவுண்ட் பண்ணிகிட்டே போகலாம். புரியுதா? ஸ்டார்டிங் பாயிண்ட் 1 பட் இட் ஹாஸ் நோ எண்ட் பாயிண்ட். தீஸ் நம்பர்ஸ் ஆர் கால்டு நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, நேச்சுரல் நம்பர்ஸ். அப்போ இதில் ஃபஸ்ட்டு லெட்டர் என்னங்கிறதுனால நேச்சுரல் நம்பர்ஸை நம்ம எப்படி டினோட் பண்ணலாம்னா கேபிட்டல் என். நெக்ஸ்ட் ஒன். சரி, இப்போது 1, 2, 3 சொல்லியாச்சு. இப்போ 1க்கு முன்னாடி இன்னொரு நம்பர் இருக்குது, தட் இஸ் 0. அப்போது 0லேருந்து நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்க, இந்த 1க்கு முன்னாடி 0 இருக்கு இல்லையா? அந்த 0வையும் நம்ம சேர்த்து சொன்னோம்னா 0, 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் பண்ணிகிட்டே போகலாம். புரியுதா? தீஸ் நம்பர்ஸ் ஆர் கால்டு ஹோல் நம்பர்ஸ். ஓகே, WHOLE ஹோல் நம்பர்ஸ். 0 வந்து இதையும் நாம் எதில் மார்க் பண்ணலாம்? ஒரு நம்பர் லைனில் மார்க் பண்ணலாம். ஒரு ரே மாதிரி போட்டுட்டு a ray has a starting point but it has no end point. Starting number, what is the starting number here? 0. 0. Next one is 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிகிட்டே போகலாம்? கவுண்ட் பண்ணிகிட்டே போகலாம். These numbers are called whole numbers. Whole numbers is denoted by the letter capital W. Natural numbers is denoted by capital N. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, இதே நம்பரில் ஒரு நம்பர் லைன் போட்டுப்போம். ஒரு ரே மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நம்பர் இஸ் 0, 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி சொல்லிவிட்டு நம்பர் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, now we have to subtract 3 from 5. இப்போது ஒரு நம்பர் வந்து சப்ராக்ட் பண்ணுறோம். என்ன அது? 5லேருந்து 3யை சப்ராக்ட் பண்ண போகிறோம். we have to subtract 3 from 5. we get the answer is 2. இப்போது இதே சிச்சுவேஷனில் நான் 3லேருந்து 5வை சப்ராக்ட் பண்ண போகிறேன். we have to subtract 5 from 3. 5 from 3, அதாவது 3லேருந்து 5வை சப்ராக்ட் பண்ண போகிறேன். இப்போ இங்கே பாருங்கள், what is the which is the biggest number? 5. it has the sign negative sign, so the answer is -2. இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா நெகட்டிவ் நம்பர்ஸ் தேவைப்படுது. இந்த நெகட்டிவ் நம்பர்ஸை நம்ம நம்பர் லைனில் மார்க் பண்ணும்போது எப்படி மார்க் பண்ணோம்னா
ஜீரோவுக்கு லெஃப்ட் சைடில் மார்க் பண்ண போகிறோம். அதாவது ஜீரோங்கிறது ஒரு மிரர் மாதிரி. ஜீரோவுக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ், ஜீரோவுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே என்னென்னா நெகட்டிவ் நம்பர்ஸ். அப்போ ஒரு பாசிட்டிவ் நம்பரோட நெகட்டிவ் நம்பரும் ஜீரோவும் சேர்ந்துருந்தா தட் ஷுட் பி இன்டீஜர்ஸ். Integers are positive numbers, rational numbers, negative numbers along with zero. இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து என்ன சொல்லணும்னா இன்டீஜர். இப்போ ஒரு நம்பர் லைனில் ஜீரோவுக்கு ரைட் சைடில் என்ன இருக்கும்? ஆல் ஆர் பாசிட்டிவ் நம்பர். 0, 1, 2, 3, 4 இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் ஏரோ மார்க்கு. அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் ஏரோ மார்க் போட்டுட்டு ஜீரோவுக்கு லெஃப்ட் சைடில் நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும். -1, -2, -3 சொல்லிட்டு நெகட்டிவ் நம்பர்ஸும் போகும். அப்போது ஒரு இன்டீஜர் அப்படின்னு சொல்லும்போது எந்தெந்த நம்பர்ஸ் வரும்? The integer consists of 0 and the natural numbers and the negative of the natural numbers. இது எல்லாமே சேர்ந்தது தான் என்ன சொல்லுவோம்னா integers. Integers are denoted by the capital alphabetical Z. இப்போ Z is denoted by integers. அதாவது இன்டீஜர்ஸ்னால் என்ன? The integer consists of 0. அப்போ இன்டீஜர்ஸில் என்ன இருக்குது? 0 இருக்குது, பாசிட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்குது, அலாங் வித் நெகட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ். இது எல்லாமே கன்சிஸ்ட் பண்ணதான் என்னென்னா that is denoted by integers. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1, 2, 3 இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். அடுத்தது என்ன பார்த்தோம்? whole numbers. W. whole numbers means that is starting with 0, 1, 2, 3 இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம்? integers. Integers is denoted by Z. Z consists of 0, positive natural numbers and negative natural numbers. Okay. இதுதான் இப்போ நம்ம பார்த்தது. நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1, 2, 3ன்னு எழுதணும். ஹோல் நம்பர்ஸ்னால் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 0, 1, 2, 3ன்னு எழுதணும். இன்டீஜர்ஸ் மீன்ஸ் 0 இருக்கும், பாசிட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் நேச்சுரல் நம்பர்ஸ்னால் நெகட்டிவ்னா மைனஸ் சைன் போட்டு எழுதணும். -1, -2, -3, -4ன்னு சொல்லிட்டு எழுதிட்டே போகலாம். Next we are going to see about fraction. Now we are going to see about fraction. இப்போ ஃப்ராக்ஷன்னா நம்ம கடையில் வந்து அம்மா வந்து கடைக்கு போய் ஒரு 1/2 கிலோ சுகர் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு 1/4 கிலோ வெஜிடபிள்ஸு, அதாவது பொட்டேட்டோ, ஆனியன் ஏதோ ஒன்று வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. இப்போது 1/4 அப்படின்னா என்ன சொல்லுவோம்? quarter kg. quarter. அதே மாதிரி 1/2 கிலோகிராமுக்கு எப்படி எழுதுவோம்? 1/2 half. 3/4னா 3/4 3/4 கிலோன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். அப்புறம் 1 kg. இந்த மாதிரி 1/4, 1/2, 3/4 இதெல்லாம் வருது இல்லையா, இதுதான் என்ன சொல்லுவோம்னா ஃப்ராக்ஷன். அதாவது ஒரு நியூமரேட்டர், ஒரு டினாமினேட்டர், இதை தான் என்ன சொல்லுவோம்னா ஃப்ராக்ஷன். தட் இஸ் A/B ஃபார்மில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை எல்லாம் சொல்லுவோம்னா ஃப்ராக்ஷன். இப்போ வந்து ஒரு ஆரஞ்சு இருக்குது. இப்போது ஒரு ஆரஞ்சு ஃப்ரூட் இருக்குது. அந்த ஆரஞ்சு ஃப்ரூட்டில் 8 கேர்பிள்ஸ் இருக்குது. 8 கேர்பிள்ஸ்னால் 8 சுளைகள் இருக்குது. அதில் அந்த ஒரு கேர்பிள் என்ன சொல்லுவோம்னா 1/8. If an orange is peeled off and 8 carpels are found, then 1 carpel represents the rational number 1/8. அதாவது 8ல் ஒரு கேர்பிளை அப்படின்னு சொல்லும்போது 1/8. அப்போ 1/8 is the fraction. Okay, 1/8. அதாவது 1 is the numerator,
8 is the denominator. That is said to be a by b form. ஒரு ஃப்ராக்ஷன்னா என்ன ஃபார்மில் இருக்கும்னா a by b. a by bனா ஒன்றும் கிடையாது. ஏங்கிறது நியூமரேட்டர், b is a denominator. புரியுதா? இப்போ நம்ம என்ன போட்டோம்? 1 by 8 போட்டோம். அப்போ அந்த 1 by 8 is in the form of a by b. That is said to be a fraction. இப்போ a வந்து என்ன? Numerator. a is numerator and b is denominator. Okay. Numerator, denominator. இப்போ ஒரு numerator, denominator ன்னு சொல்லும்போது அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? டிவிஷன், டிவைட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ 1 by 8 டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சர் வந்து டெசிமலில் வரும். ஓகே, எப்படின்னு பார்ப்பலாமா? 1 divided by 8. 1 is the numerator, that is divided. 8 is the divisor. இப்போ 1 வந்து நியூமரேட்டர் உள்ளே போட்டுட்டு 8 டிவைசரை வெளியே போட்டு என்ன பண்ணணும்? டிவைட் பண்ணணும். இப்போ 8ஐ 1 வச்சு என்ன பண்ண முடியாது? 1ஐ 8ஆல் டிவைட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ யூ புட் 0 and put the point. இப்போ என்ன பண்ணிக்கலாம்? 1ஓட ஒரு 0வை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டிவைட் பண்ணுங்க. 8 வச்சு 10ஆல் டிவைட் பண்ணா இல்லையா? ஓகே, 1 8s are 8. அதாவது 8ஐ வச்சுட்டு 1ஐ டிவைட் பண்ண முடியாது. ஸோ யூ புட் த 0 அண்ட் புட் த டெசிமல் பாயிண்ட். அதே மாதிரி 1க்கு பக்கத்தில் 0 போட்டுருக்கோம். இப்போ டிவைட் பண்ண முடியும். 8ஐ 10ஆல் டிவைட் பண்ண முடியும். 1 8s are 8. இப்போ 10ல் 8 போச்சுன்னா என்ன பண்ணணும்? அந்த சப்ட்ராக்ட் பண்ணும்போது வர நம்பரை இங்கே போடணும். சரி, இப்போ மறுபடியும் என்ன பண்ண முடியாது? 2வை டிவைட் பண்ண முடியாது. 8ஆல் 2வை டிவைட் பண்ண முடியாது. என்ன பண்ணணும் மறுபடியும்? யூ புட் த 0. இப்போ ஏற்கனவே நம்ம 0 போட்டு ஒரு பாயிண்ட் வச்சாச்சு. அதனால் இங்கே நம்ம டேரெக்டாக ஒரு 0வை சேர்த்துக்க. டிவைட் பண்ண என்ன வரும்? 2 8s are 16, பேலன்ஸ் 4. எப்படி வந்துச்சு பேலன்ஸு? 0ல் 6 போகாது. அப்போ ஒரு பாரோ பண்ணிக்கோங்க. 10 இருக்கும். 10ல் 6 போச்சுன்னா 4, 1ல் 1 போச்சுன்னா 0. அது போட தேவையில்லை. இப்போ என்ன பண்ணணும்? மறுபடியும் 8ஐ வச்சு 4ஐ டிவைட் பண்ண முடியாது. புரியுதா? அப்போ என்ன பண்ணிக்கணும்? ஒரு 0வை ஆட் பண்ணிக்க. இப்போ 5 8s are 40. இப்போ 40ல் 40 போச்சுன்னா ரிமைண்டர் இஸ் 0. அப்போ 1 divided by 8. 1ஐ 8ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் எப்படி கிடைக்குது? 0.125 அப்படிங்கிற ஒரு டெசிமல் நம்பர் நமக்கு கிடைக்குது. புரியுதா? இப்போ ஒரு ஃப்ராக்ஷனை நாம் என்ன ஃபார்முக்கும் கொண்டு வரலாம்னா டெசிமல் ஃபார்முக்கும் கொண்டு வரலாம். புரியுதா? 0 1 2 3 தான் 0, அப்புறம் -1 -2 -3 இந்த நம்பர்ஸ் மட்டும் இல்லாமல் ஃப்ராக்ஷனை நாம் டிவைட் பண்ணும்போது என்ன நம்பர்ஸும் கிடைக்குது நமக்கு? டெசிமல் நம்பர்ஸ். we have a decimal numbers. சரி, இப்போ இந்த டெசிமல் நம்பரை நம்ம என்ன சொல்லலாம்னா ரேஷனல் நம்பர் அப்படின்னும் சொல்லலாம். என்ன சொல்லலாம்? ரேஷனல் நம்பர்ஸ். ஓகே, அப்போது 1ங்கிறது இன்டீஜர், 8 is also a integer. Which integer? Positive integer. 1 is the positive integer, 8 is the positive integer. அப்போ 1 divided by 8ன்னு சொல்லும்போது இது என்னன்னு சொல்லலாம்னா ரேஷியோ அப்படின்னு படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? ரேஷியோ. அந்த ரேஷியோவை நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? டெசிமல் நம்பர். அந்த டெசிமல் நம்பர்ஸே நம்ம என்ன சொல்லலாம்னா ரேஷனல் நம்பர்ஸ். அப்போ ரேஷியோவில் இருக்கிறதுனால இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? ரேஷனல் நம்பர்ஸ். புரியுதா? அப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன பார்த்தோம்? இதே மாதிரி பாசிட்டிவ் இன்டீஜர் தான் நம்ம போட்டு டிவைட் பண்ணணுமா? நெகட்டிவ் இன்டீஜர்ஸும் போட்டு டிவைட் பண்ணலாமா? பண்ணலாம். இப்போ -2 ஒரு நெகட்டிவ் இன்டீஜர். அதே மாதிரி -8 இஸ் ஆல்சோ ஏ நெகட்டிவ் இன்டீஜர். இப்போ இதையே நம்ம என்ன சொல்லலாம்னா திஸ் இஸ் ஆல்சோ ஏ ரேஷியோ. புரியுதா? ரேஷியோனா என்ன? ஒரு a by b ஃபார்மில் இருக்கும். தட் இஸ் -2 இஸ் த நியூமரேட்டர், -8 is the denominator. இப்போ நாம் இதை டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் நமக்கு? we have the decimal number. இதை தான் என்ன சொல்லுவோம்னா ரேஷியோவில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ராக்ஷன் ஃபார்ம் இருக்கு இல்லையா? இந்த ஃப்ராக்ஷன் ஃபார்மை தான் நாம் என்ன சொல்லலாம்னா
ரேஷனல் நம்பர். அப்போது ரேஷனல் நம்பரை நம்ம என்னென்னா சொல்லலாம்னா ஃப்ராக்ஷன்னா சொல்லலாம், டெசிமல் நம்பர்ஸ்னால் சொல்லலாம், ரேஷியோன்னு சொல்லலாம், இல்லைன்னா ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ இத்தனை நம்பர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு அடுத்தது என்ன, ஹோல் நம்பர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் அடுத்தது இன்டீஜர்ஸ், இசட். நெக்ஸ்ட் ஒன் அடுத்து என்ன பார்த்தோம், ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ் இஸ் டினோட்டட் பை கேபிட்டல் Q. ரேஷனல் நம்பர்ஸ் எப்படி சொல்லுவோம், கேபிட்டல் Qவில் மென்ஷன் பண்ணுவோம். அப்போ இத்தனை நம்பர்ஸ் இருக்குது. என்னென்ன நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ், இசட் மீன்ஸ் இன்டீஜர்ஸ், Q இஸ் த ரேஷனல் நம்பர்ஸ். இப்போ Q வந்து என்ன சொன்னோம், ரேஷனல் நம்பர்ஸ். இந்த ரேஷனல் நம்பர்ஸ் என்ன ஃபார்மில் இருக்குன்னு பார்த்தோம், A by B. A is the numerator and B is the denominator. இப்போ divide and divisor அப்படின்னு பார்த்தோம். இப்போ A is the dividend and B is the divisor. இப்படி நம்ம இந்த டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு டெசிமல் நம்பர் கிடைக்குது. இப்போ இங்கே நம்ம டிவைட் பண்ணும்போது A வந்து எந்த இன்டிஜர் வேணாலும் இருக்கலாம், ஆனால் B வந்து என்னவா இருக்கக்கூடாது, ஜீரோவாக இருக்கக்கூடாது. பட் B இஸ் நாட் ஈக்குவல் டு 0. A வந்து ஜீரோவாக இருக்கலாம், ஆனால் B வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது. இப்போ பாருங்களேன், 0/3, 2/0 இப்படி இருக்கக்கூடாது. புரியுதா? நியூமரேட்டர் கூட ஜீரோவாக இருக்கலாம், ஆனால் டினாமினேட்டர் ஜீரோவாக இருக்கக்கூடாது. இப்போ நம்ம let us recall through an exercise some of the basic ideas related to fraction. ஃப்ராக்ஷனுக்கு இருக்கக்கூடிய பேசிக்கான ஐடியாஸ் வந்து நம்ம பார்க்கலாம். பேசிக் ஐடியாஸ் related to fraction. இப்போ நம்ம லாஸ்ட் இயர் படித்ததே ஒரு ரீகேப் பார்க்கலாம். The simplest form of the simplest form of 3/9 is dash. இப்போ simplest form என்ன, இதை நாம் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். புரியுதா? இப்போ 3/9 இது வந்து ஒரு ரேஷியோ ஃபார்ம். இதை நாம் டிவைட் பண்ணியோ சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வரலாம், இல்லைன்னா நம்ம ஸ்ட்ரைக்கட் பண்ணியோ என்ன பண்ணலாம், சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு கொண்டு வரலாம். இப்போ 3 இஸ் த நியூமரேட்டர், 9 இஸ் த டினாமினேட்டர். இப்போ 3, 9 எதோட மல்டிப்பிள் இருக்குது, 3யோட மல்டிப்பிள் இருக்குது. அப்போ நம்ம 3 டேபிள் என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைக்கட் பண்ணலாமா. 1 3s are 3, 3 3s are 9. ஸோ 1/3 இஸ் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம். இப்போ இந்த சிம்பிளஸ்ட் ஃபார்மை நம்ம மறுபடியும் என்ன பண்ணலாம், டெசிமல் நம்பருக்கு கொண்டு வரலாம். அப்போ 1 இஸ் த டிவைடண்ட், 3 இஸ் த டிவைசர். நியூமரேட்டர்னு சொல்லலாம், டினாமினேட்டர்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு மெத்தடில் என்ன சொல்லலாம், இன்னொரு பேரில் 1 இஸ் த டிவைடண்ட், 3 இஸ் த டிவைசர். டிவைசரை வெளியே போட்டுட்டு டிவைடண்ட்டை உள்ளே போட்டு என்ன பண்ணணும், நம்ம டிவைட் பண்ணணும். இப்போ 3ஆல் 1 டிவைட் பண்ண முடியாது. ஸோ யூ புட் த 0 அண்ட் புட் த டெசிமல் பாயிண்ட். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்ன, டெசிமல் பாயிண்ட். இப்போ டிவைட் பண்ணுங்கள், இங்கே ஒரு 0 போட்டுக்கணும். இங்கே நம்ம 0 போட்டு பாயிண்ட் வச்சுட்டோம்னா உள்ள நியூமரேட்டர்லேயும் என்ன பண்ணணும், 0 போடணும். என்னடா மிஸ் அடிக்கடி நியூமரேட்டர், டினாமினேட்டர், டிவைடண்ட், டிவைசர் மாற்றி மாற்றி சொல்கிறாங்கன்னு பார்க்காத, எல்லாமே ஒன்று தான். நியூமரேட்டர் டினாமினேட்டர்னு சொல்லு, அப்படி இல்லைன்னா டிவைடண்ட் டிவைசர்னு சொல்லுங்கள். இப்போ டிவைட் பண்ணுங்கள், 3 3s are 9. இப்போ என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணோம் இல்லையா, 10ல் 9 போச்சுன்னா எவ்வளவு, 1. இப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு 0வை இங்கே சேர்த்துக்கலாம். 3 3s are 9, பேலன்ஸ் 1. இப்படியே என்ன ஆகிட்டே இருக்கு, போயிட்டே இருக்குது. ஒரு 0 போட்டோம்னா 3 3s are 9,
இப்படியே போயிட்டே இருக்கோம் இல்லையா? அப்போ நம்ம இந்த ஆன்சர் எப்படி எழுதலாம்? 1/3 இஸ் ஆல்சோ சேம் ஆஸ் 0.333 அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணிகிட்டே போகலாம், நம்ம போட்டுகிட்டே போகலாம் எக்ஸெட்ரா. ஏன்னா இது டிவைட் பண்ணிட்டோம்னா என்ன போயிட்டே இருக்குது. ஸோ யூ புட் த எக்ஸெட்ரா பாயிண்ட். அப்போ 3 டாட் வச்சிட்டோம்னா இதுக்கப்புறமும் இந்த ஆன்சர் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு மீனிங். ஓகேவா? சரி, இன்னொரு சம்மு பார்க்கலாம். Find the simplest form of 25/100. 25/100. இப்போ இதோட simplest form 25 divided by 100. போடும்போது என்ன பண்ணலாம்? 25 100 எந்த டேபிளில் டிவைட் பண்ணலாம்? 5 டேபிளில் டிவைட் பண்ணலாமா? இப்போ 25 is the numerator, 100 is the denominator சொல்லலாம். அப்படி இல்லைன்னா divide and divisor அப்படின்னு சொல்லலாம். இப்போ 25 உள்ளே போட்டுட்டு 100 என்ன பண்ணோம்? வெளியே போடணும் இல்லையா? டிவைட் அண்ட் டிவைசர். டிவைடண்ட்டை உள்ளே போட்டுட்டு டிவைசரை வெளியே போடுங்க. இப்போ 100ஆல் 25 டிவைட் பண்ண முடியாது. ஸோ யூ புட் அ 0 and put the decimal point. You add is 0 here. இப்போ now you divide with 100. இப்போ 100 டிவைட் பண்ணோம் இல்லையா? 200s are 200. இப்போ பேலன்ஸ் எவ்வளவு? 250ல் 200 போச்சுன்னா 50. Now you put again a 0 here. Now 500s are 500. Balance is 0. இப்போ 25/100. 25/100 டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது? 0.25. இது ஒரு டெசிமல் பாயிண்ட். நம்ம இதே ஃப்ராக்ஷன்லேயே நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னா எப்படி எடுத்துக்கலாம்? 5 டேபிள் டிவைட் பண்ணோம்னா 5 5s are 25. 2 5s are 10. ஒரு 0 அப்படியே போட்டுக்கோங்க. 1 5s are 5. 4 5s are 20. That is 1/4. இப்படியே நம்ம simplest ஃபார்முக்கு கொண்டு வரலாம். 1/4 is the fraction form. When we convert fraction into decimal number. இப்போ ஒரு ஃப்ராக்ஷனை நாம் டெசிமல் நம்பராகவும் கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேவா? Next we are going to see how to add the fraction. இப்போ நம்ம எப்படி ஃப்ராக்ஷன்ஸை ஆட் பண்ண போகிறோம். Add the given fraction. First one, 2/3 is the first fraction and 4/3 is the second fraction. How to add this? 2 is the numerator, 3 is the denominator. In both fractions the denominators are same. What's the denominator? 3. அப்போ 3ங்கிறது ரெண்டு டினாமினேட்டர்லையும் சேமாக இருக்கிறதுனால இது வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? You take 3 as common denominator. இப்போ காமனாக டினாமினேட்டர் எடுத்துட்டு now you add the numerator. இப்போ 2 plus 4. 2 is the numerator, 4 is also the numerator. இப்போ ஆட் பண்ணும்போது 2 plus 4 6. 6/3. Now you have to convert it into simplest form. Simplest formல என்ன பண்ணலாம்? நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். 1 3s are 3. 2 3s are 6. 2/1. The answer is 2. இப்போ டினாமினேட்டரில் 1ன்னு வந்தால் நம்ம நியூமரேட்டரில் இருக்கிற ஆன்சரை மட்டும் நம்ம போட்டுக்கலாம். அப்போ 2/1 is also same as 2. Next one. 10/5 plus 12/6. Here 10/5 is the first fraction, 12/6 is the second fraction, but we have to see the denominator. Here the denominators are different. Now you have to take the LCM. இப்போ இந்த மாதிரி ரெண்டு denominator வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நம்ம என்ன எடுக்கணும்? LCM எடுக்கணும். You take the LCM for 5 and 6. 5 டேபிளில் போட்டோம்னா 1 5s are 5. 6ஆல் டிவைட் பண்ண முடியாது. அப்போ 6 அப்படியே போட்டுக்க. 2 டேபிளில் போட்டோம்னா 1. 3 2s are 6. இப்போ now you divide 3. 1 1 3s are 3. இப்போ நம்ம இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த டிவைசஸ் எல்லாம் என்ன பண்ணுங்க? டிவைடண்டெல்லாம் நம்ம எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஃபேக்டர்ஸ் 5 2 3 இதெல்லாமே வந்து ஃபேக்டர்ஸ். இந்த ஃபேக்டர்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 into 2 into 3. 5 2s are 10. 10 3s are
30. So the LCM is 30. இப்போ LCM என்ன பண்ணிக்கணும் 30 எடுத்துக்காங்க. இப்போ டினாமினேட்டர் வந்து இங்கே 5 இருக்குது, இங்கே 13 இருக்குது. ஸோ 5ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 30 வரும்? 5 6 are 30. So you multiply again with 10. அப்போ 6 வந்து நம்ம மறுபடியும் 10ஓட மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 10 6 are 60 ப்ளஸ் இப்போ இங்கே டினாமினேட்டர் பாருங்கள் 6 இருக்குது, ஆனால் இங்கே டினாமினேட்டர் 13 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? 6 வந்து நம்ம 30 மாற்றணும், சேஞ்ச் பண்ணோம் இல்லையா? அப்போது 6ஓட எதை மல்டிப்ளை பண்ணணும்? 6 5 are 30. இப்போ மேலே நியூமரேட்டர், இப்போ டினாமினேட்டரில் 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் அகெயின் யூ மல்டிப்ளை நியூமரேட்டர். நியூமரேட்டர்லேயே அந்த 5 மல்டிப்ளை பண்ணுங்கள். 12 5 are 60. புரியுதா? 2 are 10 60. அப்போ 10 6 are 60, 12 5 are 60. 60 plus 60 120 divided by 30. இப்போ இங்கே வந்து ரெண்டுத்துக்கும் காமனாக டினாமினேட்டர் 13 மாற்றியாச்சு. அப்போ என்ன பண்ணணும்? மேலே இருக்கக்கூடிய நியூமரேட்டர்ஸை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 120. இப்போ 120 by 30. இது வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஃபார்ம். இந்த ஃப்ராக்ஷன் ஃபார்மை நம்ம என்ன பண்ணலாம்? Now we have to simplify the fraction. இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்முக்கு நாம் கன்வெர்ட் பண்ண முடியும். 0க்கு 0 கேன்சல், 1 3s are 3, 4 3s are 12. அப்போ ஆன்சர் இஸ் 4 by 1. 4 by 1 is equal to 4. ஓகே, புரியுதா? இப்போ இந்த மாதிரி தான் நாம் டினாமினேட்டர் வேறு மாதிரி கொடுத்துருந்தா நாம் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இதில் வந்து மெயினாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? we have to take a LCM. LCM எதுக்கு எடுக்கணும்? டினாமினேட்டர் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நாம் LCM எடுக்கணும். ஓகேவா? இப்போ செகண்டு, add the fraction 3 by 5 plus 5 by 8 plus 7 by 10. இப்போ 3 by 5 is the first fraction, 5 by 8 the second fraction, 7 by 10 is the third given fraction. இப்போ இதில் பாருங்கள் எல்லாமே denominators are all different. So you take the LCM for the denominators 5, 8, 10. இப்போ இந்த மூணுக்கு நம்ம LCM எடுக்கணும். எந்த டேபிளில் போடலாம்? 2 டேபிளில் டிவைட் பண்ணலாமா? 2ல் 5 டிவைட் ஆகாது. ஸோ you put a 5. 4 2s are 8, 5 2s are 10. இப்போ 5 டேபிளில் டிவைட் பண்ணலாம். 1 5s are 5, 4ஆல் டிவைட் பண்ண முடியாது. 4 அப்படியே போட்டுக்கோங்க. 1 5s are 5. இப்போ 2 டேபிளில் போட்டோம்னா 1, 2 2s are 4. Again you put 1. இப்போ நெக்ஸ்ட்டு 2 டேபிளில் போட்டோம்னா 1 அப்படியே இருக்கு. 1 2 is to 1. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் எடுத்து சைடில் இருக்கக்கூடிய இது பேர் என்ன? ஃபேக்டர்ஸ். இந்த ஃபேக்டர்ஸை நம்மலாம் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். 2 into 5 into 2 into 2. 2 5s are 10, 10 2s are 20, 20 2s are 40. So the LCM is 40. இப்போ காமனாக என்ன பண்ணிக்கணும்? 40 போட்டுடணும். புரியுதா? இப்போ வந்து நம்ம டினாமினேட்டர்ஸ் எல்லாத்துக்குமே என்ன பண்ணியாச்சு? 40 தான் வந்து காமன் டினாமினேட்டர். இப்போ நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய டினாமினேட்டர்ஸை செக் பண்ணணும். 5 இருக்கு இல்லையா? நம்ம என்ன மாற்றணும்? 5 40க்கு கொண்டு வரணும். ஸோ யூ மல்டிப்ளை 5 with 8. 5 8s are 40. அப்போ டினாமினேட்டரில் 8 மல்டிப்ளை பண்ணோம்னா நியூமரேட்டரில் என்ன பண்ணணும்? 8ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3 8s are 24. ஓகே, ப்ளஸ் இப்போ இங்கே 8 இருக்குது. நம்ம we have to multiply with 5. இப்போ 8ஓட 5 மல்டிப்ளை பண்ணால் it becomes 40. இப்போ நியூமரேட்டர்லேயும் என்ன பண்ணணும்? 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 5s are 40னா மேலேயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 5 5s are 25 ப்ளஸ் 10 4s are 40. 10ஓட 4 மல்டிப்ளை பண்ணோம்னா 40 வந்துடும். அதே மாதிரி 7 4ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 7 4s are 28. இப்போ அந்த நம்ம நியூமரேட்டர் எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 24 + 25 + 28 ஆட் பண்ணுங்கள். 8 + 5 13, 13 + 4 13 + 4 17. 17க்கு 7 பேலன்ஸ் 1. பேலன்ஸ் 1. 2 + 2 4, 4 + 2
6, 6 plus 1, 7, 77 by 40. This is the answer. 77 by 40 is the fraction form. We have to convert into the simplest form. இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், simplest formக்கு மாற்றலாம். இதை வந்து நம்ம divide பண்ணணும். 77 is the numerator and 40 is the denominator. 77 உள்ள போட்டுட்டு 40 வெளியே போடுங்க. 1 40s are 40, 2 40s are 18 வருது. அப்போ 1 தான் நம்ம எடுத்துக்கணும். 1 40s are 40. பேலன்ஸ் எவ்வளவு? 7ல் 0 போச்சுன்னா 7, 7 minus 4 3. இப்போ 40 வச்சுட்டு 37 டிவைட் பண்ண முடியாது. இப்போ இது வந்து டிவைடண்ட், இது டிவைசர். டிவைடண்ட் வந்து கம்மியாக இருக்குது, டிவைசர் பெருசாக இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கணும்? ஸோ யூ புட் த 0. இங்கே வந்து நம்ம 0 போடக்கூடாது. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு இங்கே 1 இருக்கிறதுனால நம்ம இங்கே டேரெக்டாக 0 போட்டுட்டு இங்கே பாயிண்ட் மட்டும் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 9 டேபிளால் டிவைட் பண்ணுங்கள். 9 40s are 360. 1.9. 9 40s are 360. பேலன்ஸ் 10. இப்போ மறுபடியும் நாம் இங்கே ஒரு 0 டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். 2 40s are 80. இப்போ 100ல் 80 போச்சுன்னா பேலன்ஸ் 20. இப்போ you again add a 0. 5 40s are 200. பேலன்ஸ் 0. அப்போ 77 by 40க்கு என்னது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் கொண்டு 77 by 40 டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 1.925. இது வந்து டெசிமல் ஃபார்ம். ஒரு ஃப்ராக்ஷனை டெசிமல் ஃபார்முக்கும் நாம் கொண்டு வந்துடலாம் லாஸ்ட்டாக. அப்போ எத்தனை ஃப்ராக்ஷன் கொடுத்தாலும் நாம் அதை ஆட் பண்ண முடியும். ஓகேவா? அந்த ஃப்ராக்ஷனை ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அதை வந்து நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணலாம்? டெசிமல் ஃபார்முக்கு கொண்டு வரலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஹோம்ஒர்க் சம்மு அப்புறம் நான் அனுப்புகிறேன். ஓகே, தேங்க்யூ.